எனது ஒரு மனுஷன் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஓடி போய் 11 வருஷம் ஆயும் எங்க போனாரு, என்ன பண்றாருன்னு தெரியலையா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோல நம்ம இத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ரிலேட்டடான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வெளியே ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வராரு. அதுவும் கத்திக்கிட்டே ஓடி வராரு. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, அவரு பின்னாடி யாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரல. அதுக்கப்புறம் சர்டன் பாயிண்ட்டுக்கு மேல ஏர்போர்ட் ஃபென்ஸை தாண்டி குதிக்கிறாரு. இதோட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கட் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. அதுவும் மிட் நைட் 3 மணிக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிருங்கன்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்றாங்க. யார் இவரு? எதுக்காக ஏர்போர்ட்ல இருந்து இவ்வளோ பயந்துட்டு வெளியே ஓடி வரணும்? எதுக்காக அம்மாக்கு மிட் நைட் 3 மணிக்கு கால் பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண சொல்றாங்க? அப்படி யாரை தான் இவங்களை ஃபாலோ பண்ணி வராங்க? இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க அப்சர்வேஷனை டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன ரிடில் பார்ப்போமா? இப்போ இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற பிக்சர்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபேமஸான தமிழ் படம் ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க கமெண்ட் எல்லாம் பார்ப்பேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். நான் நிழல். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் நிழல் த மிஸ்ட்ரி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தவங்க பேரு தான் லார்ஸ் மிட்னாக். இவங்களுக்கு 28 வயசு. ஜெர்மனில இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. லார்ஸுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். லார்ஸ் வீடு விட்ட வேலை, வேலை விட்ட வீடுன்னு சிம்பிள் லைஃப் ரொட்டீனா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஃப்ரீ டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பப்ஸ், பார்ட்டிஸ்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. லார்ஸும் அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒர்க்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்றாங்க. நம்மெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணோம்னா ஊட்டி, கொடைக்கானல்னு பிளான் பண்ணுவோம். அதுக்கே கடைசி நேரத்துல ஒருத்தன் வரமாட்டான்னு சொல்லிட்டு சொதப்புவோம். அவனாலே அந்த ட்ரிப்பும் கேன்சல் ஆயிடும். ஆனா அவங்க நம்மள மாதிரி இல்லைங்க, கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்படி அவங்க சூஸ் பண்ண இடம் தான் கோல்டன் சாண்ட்ஸ் இன் பல்கேரியா. இது மொத்தம் 5 நாள் ட்ரிப்பு. 4 நாள் நல்ல பீச்சு, ட்ரிங்க்ஸு, பார்ட்டி, பப்புன்னு வைப் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. ஆனா அந்த லாஸ்ட் நாள் எல்லாமே தலைகீழா மாறுது. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, லார்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு லோக்கல் பாருக்கு போறாங்க. அங்க போய் வேறொரு பர்சன் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த ஆர்கியூமெண்ட் கடைசியில ஃபைட்டா முடியுது. அப்படி என்ன ஆர்கியூமெண்ட்னா, எப்படி நம்ம ஊர்ல சிஎஸ்கே மும்பைன்னு சண்டை போடுவோமோ அதே மாதிரி அந்த ஊர்ல 2 ஃபுட்பால் டீம் பேரை சொல்லி சண்டை போடுறாங்க. இந்த ஃபைட்ல லார்ஸுக்கு லெஃப்ட் இயர் ட்ரம் அடிபட்டுச்சு. இதை காமிக்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு லார்ஸோட லெஃப்ட் இயர் ட்ரம் அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரே வழி சர்ஜரி தானும்
இப்போதைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் பேரு தான் செஃப்ராசில். மெயின்லி டாக்டர் சொல்றாங்க லார்ஸ் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஏர் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது சிவியர் கண்டிஷனுக்கு போகலான்னு வார்ன் பண்றாங்க. ஸோ லார்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஜெர்மனிக்கு ரிட்டர்ன் போறாங்க. லார்ஸ் தனியா பல்கேரியால இருக்கான். லார்ஸ் தனியா ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்றான். அந்த ஹோட்டல் பேரு தான் கலர். இங்க இருந்து தான் லார்ஸோட பிஹேவியர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகுது. இத எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஹோட்டல் சிசிடிவி பார்த்தப்போ லார்ஸ் அங்க இங்கன்னு நடந்துட்டு இருக்கான். நைட்ல திடீர்னு ஹோட்டல் விட்டு வெளியே ஓடி போய் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் போறான். மறுபடியும் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுறான். ஸ்டாஃப்ஸ் கிட்ட லார்ஸ் பத்தி கேட்டப்போ லார்ஸ் ஒரு பதட்டத்தோடவே இருந்தானோ அண்ட் யாரையோ பார்த்து பயப்படுறான்னு சொல்றாங்க. லார்ஸ் அவனோட அம்மாக்கு நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணி அழுறான். என்னோட டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். இதை கேட்டு அவங்க அம்மா அவனை காம் டவுன் பண்ணி உடனே நீ ஜெர்மனிக்கு ரிட்டர்ன் வான்னு சொல்றாங்க. இப்பதான் லார்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போறான். அங்க போய் ஏர்போர்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றான். டாக்டர் இப்போ நீங்க ஜெர்மனிக்கு போலாம்னு கன்ஃபார்மும் பண்றாங்க. அதை கேட்டு லார்ஸ் டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வரான். வெளியே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரை பாக்குறான். அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறான். வித்தின் அ செகண்ட் அவன் கத்திட்டு வெளியே ஓடி போறான். அவனோட பேக்ஸ், போன் அண்ட் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஏர்போர்ட்லயே விட்டு ஓடிட்டான். ஏர்போர்ட் வெளியே ஃபென்ஸ் ஏறி குதிச்சு காட்டுக்குள்ள போறான். இதுதான் அவனை கடைசியா பார்த்தது. போலீஸ், டிடெக்டிவ்ஸ், டாக் ஸ்குவாட் அண்ட் ட்ரான்ஸ் வச்சுட்டும் ஃபாரஸ்ட்குள்ள சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் அவன் எங்க போனா, எங்க இருக்கா, எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த கேஸ் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் நிறைய தியரி சொல்றாங்க, அதுவும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெடிசனோட சைடு எஃபெக்டா இருக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, லார்ஸுக்கு இன்ஜுரி ஆனப்போ டாக்டர் ஒரு ஆன்டிபயோட்டிக் பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்ட்டு, அது பேர் கூட செஃப்ராசில். இது கூட அவனுக்கு ஹாலுசினேஷனை கிரியேட் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. பட் இந்த தியரியில ஒரு டிராபேக் இருக்கு. இது எல்லாருக்குமே கொடுக்குற காமனான பிரிஸ்கிரிப்ஷன் தான் சொல்றாங்க. செகண்ட் தியரி என்ன சொல்றாங்கன்னா, நிஜமால லார்ஸை யாராச்சும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களோ, ஃபாலோ பண்ணி மர்டர் பண்ணியிருப்பாங்களோ. அப்படின்னா லார்ஸோட பாடி எங்க? போலீஸ் கூட ஃபாரஸ்ட்ல எல்லாம் சர்ச் பண்ணாங்களே, ஆனா பாடி எங்கேயும் கிடைக்கலையே. ஸோ இந்த செகண்ட் தியரிக்கான சான்சஸும் கம்மி தான். தேர்ட் தியரி என்ன சொல்றாங்கன்னா, அவனோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்படியெல்லாம் செட்டப் பண்ணியிருப்பான்னு சொல்றாங்க. இதுக்கு தான் அவனோட பேக்ஸ், பாஸ்போர்ட்ஸ், லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே ஏர்போர்ட்ல விட்டுட்டு ஓடி இருப்பான்னு சொல்றாங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு ட்ரக் டிரைவர் ஒரு பர்சனுக்கு லிஃப்ட் கொடுத்ததா சொல்றாங்க. டிவி நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் லார்ஸோட போட்டோ டிஸ்பிளே ஆனதுக்கு பிறகு நான் லார்ஸுக்கு தான் லிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்றாங்க. பட் அதுக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. லார்ஸோட அம்மா இன்னும் லார்ஸ் உயிரோட தான் இருக்கான், என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்பி வருவான்னு நம்பிக்கையோட இருக்காங்க. இந்த கேஸ் இது வரைக்கும் அன்சால்வ்டா தான் இருக்கு. இந்த 3 தியரிஸ் இல்லாம லார்ஸுக்கு வேற என்ன நடந்திருக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிழல் சைனிங் ஆஃப். பாய்.